தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு முக்கியமான சம்பவம் நாளைக்கு நடக்க போகுது. நாங்கள் எல்லாருமே இந்த பிரச்சனையால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே சுருக்கமாக சொல்ல போனால் எங்களுடைய பிரச்சனைக்கு, நாங்கள் பாதிக்கப்பட்ட பிரச்சனைக்கு நாளைக்கு ஒரு தீர்வு ஒன்று கிடைக்க போகுது. அதுதான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த போருக்கு நாளைக்கு ஒரு முடிவு ஒன்று வரப்போகுது, முடிவுரை ஒன்று எழுதப்பட போகுது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடந்த போரில் உக்ரைனியர்களும் ரஷ்யர்களும் தானே பாதிக்கப்படுவினோம். இதில் நாங்கள் எப்படி பாதிக்கப்படுவோம் என்று நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், நாங்கள் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால், இந்த மாதம் 24ஆம் தேதி வந்தால் இந்த யுத்தம் ஆரம்பித்து 3 வருடங்களாக ஆகப்போகுது. இந்த 3 வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகம் முழுக்க பொருட்கள விலை அதிகரித்ததாக இருக்கட்டும், எரிபொருட்கள விலை, எரிவாயுவினுடைய விலை அதிகரித்ததாக இருக்கட்டும், இந்த உலகம் முழுக்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் இந்தந்த நாடுகள் ஒன்று ரஷ்யா பக்கம் நிற்கும் அல்லது உக்ரைன் பக்கம் நிற்கும். அப்போ இவர்கள் என்ன செய்யணும், காசை அள்ளி கொடுக்கறதால நாங்கள் வாழ்கிற நாட்டுக்கு தான் அது மறைமுக பாதிப்பு. எனவே இப்படியான பல பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் அனாவசியமான உயிரிழப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வந்த இந்த ரஷ்ய உக்ரைன் யுத்தத்துக்கு நாளைக்கு ஒரு முடிவுரை ஒன்று எழுதப்பட போகுது. எங்கேன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஜெர்மனியில் இருக்கிற மிக முக்கியமான நகரங்களில் ஒன்றாகிய மியூனிக் நகரில் நாளைக்கு ஒரு பாதுகாப்பு உச்சி மாநாடு ஒன்று நடக்குது. இந்த பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் அமெரிக்காவினுடைய உப ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஒரு சமாதான திட்டம் ஒன்றை கொண்டு உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி சந்தித்து அதில் கையெழுத்திட வைப்பார் அல்லது அதுக்கு ஒத்துக்கொள்ள வைப்பார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதில் உக்ரைனுக்கு சாதகமான விஷயங்கள் இருக்குதா, பாதகமான விஷயங்கள் இருக்குதான்றதை பற்றி கொஞ்சம் விரிவாக இதில் அலச போகிறோம். எப்படியோ இந்த யுத்தம் எப்படியாவது முடிவுக்கு வந்துடணும்ன்றதான் உலக மக்களாகிய எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் உக்ரைனியர்களுக்கு இதில் சில ஏமாற்றங்கள் இருக்குது. உக்ரைனியர்களுக்கு மட்டுமில்லாமல் ஐரோப்பியர்கள், அதாவது ஐரோப்பிய நாடுகள் மற்றும் நேட்டோ அமைப்பினருக்கும் இதில் சில ஏமாற்றங்கள் இருக்குது. இந்த அமெரிக்கா கொண்டு வர சமாதான பொதியில், அந்த சமாதான பொதிக்குள்ள என்ன இருக்குது, அது எப்படி உக்ரைனை ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கினது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் என்று சொன்னால், 3 வருஷமாக நீடிச்சு கொண்டிருக்கிற இந்த யுத்தத்தில் எந்த தரப்பு வெற்றி பெற்றது, உக்ரைன் தரப்பு வெற்றி பெற்றதா, ரஷ்ய தரப்பு வெற்றி பெற்றதான்னு கேட்டால் இதுக்கு திடீரென்று ஒரு பதில் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால், ரஷ்யா முன்னேறி சில இடங்களை பிடிக்கிறதும், பிறகு உக்ரைன் திருப்பி அடித்து அதை கலைக்கிறதும், பிறகு உக்ரைன் கொஞ்சம் முன்னேறி போகிறதும், பிறகு திருப்பி ரஷ்யா அடிக்கிறதும் என்று சொல்லி கிட்டத்தட்ட இந்த கிளித்தட்டு மறைக்கிற மாதிரி மாறி 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 இப்போ ரஷ்யா சில இடங்களை பிடிச்சி வச்சிருக்குது. அதாவது 2014ஆம் ஆண்டில் பிடிச்ச இடங்களை விட கொஞ்சம் மேலதிகமான இடங்களை பிடிச்சி வச்சிருக்குது. இதுதான் இப்போ முன்னேற்றமே தவிர மற்றும்படி 2 தரப்பிலையும் ஏராளமான உயிரிழப்பு, ஏராளமான சொத்து இழப்பு, ஆளணி இழப்பு என்று சொல்லி ஒரே இழப்பு தான். அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் தரப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான ஆட்கள் போய் உக்ரைன் ராணுவத்தோடு சேர்ந்து போரிட்டு அவர்கள் செத்தது ஒரு பக்கம். அதே மாதிரி மற்ற பக்கம் ரஷ்ய ராணுவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகம் முழுவதும் இருந்து ஏராளமான இளைஞர்கள் விரும்பியோ விரும்பாமலோ இணைக்கப்பட்டு, இலங்கை இளைஞர்கள் உட்பட விரும்பியோ விரும்பாமலோ இணைக்கப்பட்டு அங்கேயும் ஏராளமான உயிரிழப்பு. அப்போ சுருக்கமாக சொல்ல போனால், இந்த யுத்தத்தில் ஒரு விதமான பிரயோசனமும் இல்லை. இழப்புகள் இழப்புகள் இழப்புகள், இதை தவிர வேறு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அதுக்குத்தான் இப்போ அமெரிக்கா ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. ஏன்னு சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்காக்க முதல் திரும்ப சொல்லிக் கொண்டு வந்தவர், தான் பதவியேற்ற பிறகு 24 மணி நேரத்தில் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவார் என்று சொல்லி. எனவே அது ஒரு நம்பிக்கை ஊற்ற வார்த்தையை தவிர, ஒரு தேர்தல் வாக்குறுதியை தவிர எந்த ஒரு நாட்டாலையும் 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு யுத்தத்தை நிறுத்த முடியாது. அதுக்கென்று சில படிமுறைகள் இருக்கு, பேச்சுவார்த்தைகள் இருக்கு, அப்படி என்று இருக்குது. அப்ப அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு இந்த யுத்தத்தை எப்படியாவது நிறுத்தணும் என்று சொல்லி அதுக்குரிய படிமுறைகளை எடுத்துக்கொண்டு வந்தவர். அதனுடைய ஒரு கட்டமாக செலன்ஸ்கியோட போன் பண்ணி கதைச்சவர். எனவே செலன்ஸ்கியோட எப்போ வேணும்னாலும் கதைக்கலாம் என்று சொன்னால், அவர்கள் ஒரு நட்புறவில் இருந்தவர்கள். அமெரிக்கா நிறைய ஆயுதங்களை உக்ரைனுக்கு அள்ளி கொடுத்திருக்குது. சொல்லப்போனால் அமெரிக்காவினுடைய ஆயுத உதவியில தான் உக்ரைனே நம்பி போரிட்டு கொண்டிருந்தது. ஆனால் ரஷ்யாவோட கதைக்கிறது, ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினோட கதைக்கிறது ஒரு மிகப்பெரிய சம்பவமாக பார்க்கப்பட்டது. அந்த சம்பவம் நேற்று நடைபெற்றிருக்கிறது. நேற்று புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல போன்ல காய்ச்சிருக்கணும். அதில் விளாடிமிர் புட்டின் ட்ரம்பை மாஸ்கோக்கு வர சொல்லி அழைப்பு கூட விடுத்திருந்தவர். அதே மாதிரி ட்ரம்ப் கூட புட்டினை அமெரிக்காவுக்கு வாஷிங்டனுக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்திருந்தவர். இப்படியாக அவர்களுடைய பேச்சுவார்த்தை முடிஞ்சது. எனவே ரஷ்ய ஜனாதிபதியோட 1.5 மணி நேரத்துக்கு மேலாக கதைச்ச ட்ரம்ப் செலன்ஸ்கியோட மிக கொஞ்ச நேரம் தான் கதைச்சார் என்று சொல்லி இன்னும் ஒரு விமர்சனம் இருக்குது. எனவே செலன்ஸ்கிக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ட்ரம்ப் போன் பண்ணி சொல்லியிருப்பார், இப்படி செய் என்று சொல்லி. அதை செலன்ஸ்கி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்திருப்பார். என்று சொன்னா இதுக்கு தான் சொல்றது இந்த நக்கினார் நா விளந்தார் என்று சொல்லி. உக்ரைன் கடந்த 3 வருடங்களாக யுத்தம் செய்தது முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய
அமெரிக்காவினுடைய ஆயுதத்திலையும் அல்லது ஐரோப்பிய நாடுகளால் வழங்கப்பட்ட ஆயுதங்கள், நேட்டோவால் வழங்கப்பட்ட ஆயுதங்கள். எனவே அமெரிக்காவினுடைய சம்மதம் இல்லாமல் உக்ரைனால கடந்த 3 வருடங்களாக தாக்கு பிடிச்சிருக்கவே முடியாது. அதனால தான் நக்கினார் நாவலந்தார். நாளைக்கு உபஜனாதிபதி ஜேடி வான்ஸ் கொண்டு போகிற அந்த தீர்வு திட்ட பொதியில் பெரும்பாலும் உக்ரைனுக்கு சாதகம் இல்லாத விஷயங்கள் தான் இருக்கின்றது. ஏற்கனவே தகவல்களாக வெளியே வந்துட்டுது. அதில் மிக முக்கியமானது உக்ரைன் நேட்டோவோட சேர முடியாது, அப்படி சேர்ற ஒரு எண்ணத்தை உக்ரைன் கைவிடணும்ன்றது அதில் வலியுறுத்தப்பட்டிருக்குமாம். அதே மாதிரி உக்ரைன் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு வருது என்னென்னு சொன்னால், 2014ஆம் ஆண்டுக்கு முதல் இருந்த உக்ரைனுடைய வரைபடம் எங்களுக்கு வேணும், உக்ரைனுடைய நிலப்பகுதிகள் எங்களுக்கு வேணும். ஏன்னு சொன்னால் ரஷ்யா சில இடங்களை ஆக்கிரமித்து வச்சிருக்குது, அது எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. எனவே ரஷ்யா அந்தந்த இடங்கள்ல இருந்து வித்ரோ பண்ணி போகணும். பழையபடி அந்த உக்ரைன் எங்கள்கிட்ட இருந்த மாதிரியே இருந்தால் எங்களுக்கு ஓகேன்னு சொல்லி உக்ரைன் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வருது. ஆனால் நாளைக்கு ஜேடி வான்ஸ் கொண்டு வர போகிற அந்த தீர்வு திட்டத்தில் அப்படியான எதுவுமே இல்லை. போன நிலம் தான், அதை இனி கைப்பற்ற முடியாது, அதை இனி விடுவிக்க முடியாது. ஆனால் ரஷ்யா மேலும் நிலங்களை கைப்பற்றாமல் இருக்கிறதுக்கு அமெரிக்கா உறுதிப்படுத்தும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இதை செலன்ஸ்கி ஏற்றுக்கொள்வாரா மறுப்பாரா? என்ன பிரச்சனைன்னு சொன்னால், செலன்ஸ்கிக்கு முன்னால் வேறு வழியே இல்லை, ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இதை நாங்கள் இன்னொரு வகையில் சொல்ல போனால், நாளை கொண்டு போயிட்டு ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு அறிவாங்க, இதில் கொண்டு கையெழுத்து வைராசா என்று சொல்லி இப்படித்தான் நடக்க போகுது. என்று சொன்னால் அந்த அளவுக்கு செலன்ஸ்கி கடமைப்பட்டிருக்கார் அமெரிக்காட்ட இருந்து. அந்த தீர்வு திட்ட பொதியை நாளைக்கு உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அமெரிக்கா வேற விதமாக பழி வாங்கும். ஏன்னு சொன்னால் இன்றைய சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு தேவை உக்ரைன் கிடையாது, அமெரிக்காவுக்கு தேவை புட்டின், அமெரிக்காவுக்கு தேவை ரஷ்யா. அவர்கள் 2 பேருமே நல்ல உறவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த சமாதான உடன்படிக்கையில் ரஷ்யா பக்கம் நிறைய நிபந்தனைகள் விதிக்கப்படாமல் உக்ரைன் பக்கம் தான் நிறைய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் உக்ரைன் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு வந்த முக்கியமான 2 விஷயங்களை கைவிட சொல்லி. எனவே ஏதோ ஒரு உடன்படிக்கைக்கு இந்த போரை நிறுத்துறது மிக முக்கியமானது. அது உக்ரைன் பாதிக்கப்பட்டாலும் சரி, உக்ரைன் தரப்பில் சில விட்டு கொடுப்புகள் இருந்தாலும் சரி, இந்த போர் நிறுத்தப்படணும் என்றுதான் உலக மக்களாகிய எங்களுடைய விருப்பம். ஏனென்று சொன்னால் இந்த போரால் அழிவுகள் அந்த மாதிரி. இதுக்கிடையில் உக்ரைனை அமெரிக்கா காட்டி கொடுத்துட்டு என்று சொல்லி உக்ரைனில் நிறைய குரல்கள் எழும்ப ஆரம்பிச்சிருக்கிறது. சில அமைச்சர்கள், சில அரசு அதிகாரிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கணும், பொதுமக்கள் தரப்பிலையும் சொல்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உக்ரைனிய ராணுவ வீரர்கள் மேற்கொண்ட தியாகங்கள் கொச்சப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் அளப்பரிய தியாகங்கள் செய்து போர்க்களங்களில் மடிஞ்சிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய தியாகங்களுக்கு கொச்சப்படுத்தும் விதமாக ஒரு அரைக்குறையான ஒரு தீர்வு திட்டம் அமெரிக்காவால் முன்வைக்கப்படுது என்று சொல்லி, அதே நேரம் நேட்டோ அமைப்பு சொல்லியிருக்குது, இந்த பேச்சுவார்த்தையில் செலன்ஸ்கி அதாவது உக்ரைனிய ஜனாதிபதி எந்த வகையிலையும் குறைஞ்சு போகல, அவர் தைரியமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குரிய சகல பொட்டென்ஷியல் அவருக்கு இருக்குது, நாங்கள் பின்னுக்கு இருக்கிறோம் என்று சொல்லி நேட்டோ சொல்லுது. இதில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு என்று சொன்னால், ஐரோப்பிய நாடுகளுக்கும் பிரித்தானியாவுக்கும் அமெரிக்கா கொண்டு வர இந்த தீர்வு திட்டத்தில் பெரிய அளவில் உடன்படிக்கை இல்லை. ஆனால் காட்டிக்கொள்ளாமல் பேசாமல் இருக்கணும், கருத்துக்கள் சொல்றதை தவிர்க்கணும். ஏன்னு சொன்னால் நாளைக்கு அந்த இது ஒஃபிஷியலாக வெளியில் வந்த பிறகு அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தா பிறகு கருத்து சொல்லுவோம் என்று சொல்லி. எனவே நாளைக்கு தெரிய வரும் எங்களுக்கு அமெரிக்காவில் கொண்டு வரப்படுற தீர்வு திட்டத்தில் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி. இருந்த போதிலும் கூட ட்ரம்ப் ஏற்கனவே மறைமுகமாக சொல்லி போட்டார், இதில் உக்ரைனுக்கு சாதகமான விஷயங்கள் இருக்காதுன்னு சொல்லி. எப்படியோ இந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்படணும், அதுதான் எங்களுடைய விருப்பம், அதுதான் உலக மக்களுடைய விருப்பம். ஏன்னு சொன்னால் இதால் அவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டது. நாளைக்கு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காதலர் தினம். இந்த காதலர் தினம் பல்வேறு விதங்களில் கொண்டாடப்படும். அதில் ஒரு வகை என்னென்னு சொன்னால், இந்த சண்டை பிடிச்ச கனகாலமாக பிரிஞ்சிருக்கிற காதலர்கள், கணவன் மனைவி இவையெல்லாரும் நாளைக்கு ஒன்று சேருவோம். அந்த நாளை வச்சுக்கொண்டு அதை ஒரு சாட்டாக வச்சுக்கொண்டு ஒன்று சேர்ற சம்பவங்கள் நடக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். எனவே அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உக்ரைனும் ரஷ்யா பக்கத்து நாடுகள், அவையெல்லாம் அந்த காதலர்கள் 3 வருஷமாக இப்போ பிரிஞ்சு போயிருக்கிற காதலர்கள். எனவே இந்த காதலர்களை சேர்த்து வைக்கிற காதலர் தினமாக நாளைய நாள் இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். சேர்றேன்னு சொன்னாலே சில விட்டு கொடுப்புகள் இருக்கத்தானே வேணும். எனவே நாளைக்கு உண்மையான காதலர் தினம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.